எல்லாத்துக்கும் வணக்கம். தோட்டத்து அடுப்பங்கரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ராகி முறுக்கு சுடுறேன். நல்ல சிறுதானியத்தில் செய்கிற உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நல்லா சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான முறுக்கு நாங்கள் செய்கிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ராகி மாவு எடுக்கிறேன். ஒரு கப்பு ராகி மாவு போட்டுக்கலாம். ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு அரை கப்பு எடுத்துருக்கிறேன். அந்த கப்புலேயே கடல மாவு 1/4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் கொட்டுறேன். உப்பு தேவையான அளவு ஒரு 1½ ஸ்பூன் போடுறேன். மிளகு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன். அதை ஒரு ஸ்பூன் போடுறேன். ஓமம் ஒரு ஸ்பூன் போடுறேன். எள்ளு ஒரு ஸ்பூன் போடுறேன். வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணையணும். நல்லா சப்பாத்தி மாவு பாத்தில் வரணும். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். உப்பு சரியா இருக்குதான்னு பாரு. சரி போமா. தண்ணி கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் லைட்டாக. பாருங்க சப்பாத்தி மாவு பாத்தில் வந்துடுது. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பிணைச்சி. ஏன்னா மாவாக போட்டிருக்கனால ஒரு 10 நிமிஷம் ஊறணும். சரி கொஞ்ச நேரம் ஊறுட்டு அதுக்குள்ள அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நீ சட்டி காஞ்சிடுச்சு. நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நீ முறுக்கு புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். திருப்பி போடுறேன். வந்துருச்சு. நீ திருப்பி விட்டு வச்சு கொஞ்ச நேரம் வேவுட்டு. நீ தின்னு வாழை உப்பு இருக்குதான்னு சொல்லு. சாப்பிடு. பொறுக்குதா கட்டியா இருக்குதா? நல்லா இருக்குதா? நீ சாப்பிடு. நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். அதுக்குள்ள எடுத்துடலாம். என்ன ஒரு அடசை எடுத்தாச்சு. எடுக்கிறேன். அடுத்து சீக்கிரம் எடுத்துக்கலாம். தீ நல்லா எரியுது. எரியுதெல்லாம்.
முறுக்கெல்லாம் சுட்டாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், நானும் சாப்பிட்றேன். ஒரு நல்லா இருக்குது. நீங்கள் மாவு வாங்கி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முறுக்குன்னா. பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். வணக்கம்.